இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆன ஹெரிட்டிக் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு கதை. அந்த கதையை யூஸ் பண்ணி மக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்கள அதுக்கு அடிமையாக்கி வச்சுருந்துருக்காங்க. காலம் மாற மாற நிறைய பேர் அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னோர்கள் சொன்ன கதையை மாற்றி அவங்களே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி உருவான ரிலிஜியன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. நான் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தர் தான் நம்ம கதையோட வில்லன் தாத்தா. அந்த தாத்தா வாழ்கிற ஊர்லேயே புதுசாக கட்டின சர்ச்சில் பாக்ஸ்டன் பேர்னஸ் அப்படிங்கிற 2 பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியன் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஊரில் இருக்க சில இடத்துக்கு போயிட்டு அவங்க மதத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அந்த தாத்தாவோட வீடு ரொம்ப பெரிய மலையோட உச்சியில் இருக்குது. அந்த வீட்டை சுற்றியும் பெரிய காம்பவுண்ட் இருக்குது. அதை சுற்றி ஃபுல்லாகவே மரங்கள் மட்டும்தான் இருக்கும். இவங்க 2 பேரும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வெளியே நின்று வந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வேற மழை நல்லா ஹெவியாக வருது. இந்த 2 பொண்ணுங்களில் பார்னஸ் கொஞ்சம் அறிவாளி. அதனால அவ அந்த தாத்தா கிட்ட உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த தாத்தாவும் என் ஒய்ஃப் உள்ளதான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்களால நடக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லி முடிச்சுட்டு உடனே பரவாயில்ல, நீங்க வீட்டுக்குள் தைரியமா வரலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு வெளியே வேற ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கும் வேற வழி தெரியாம அந்த தாத்தாவோட வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள வந்ததும் அந்த தாத்தா அவங்களோட ரெயின் கோட்டை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா அந்த பொண்ணுங்க கிட்ட என் ஒய்ஃபுக்கு நான் ப்ளூபெரி கேக் சமைச்சிட்டு இருக்கேன், அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சோஃபால உட்கார வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் சோஃபால உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தாத்தா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசுறத வச்சு இவங்க 2 பேரும் இவர் ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லவன்னு நம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் மாத்தி மாத்தி 3 பேரும் பேசினதுக்கு அப்புறம் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த தாத்தாவோட பேச்சுல ஏதோ சந்தேகம் வந்துருது. அதனால மறுபடியும் பேர்னஸ், நாங்க உங்க ஒய்ஃபை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அந்த தாத்தாவும் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் என் ஒய்ஃப் கிட்ட கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள நடந்து போறாரு. ஒரு ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்னஸ் அவங்க சோஃபாக்கு முன்னாடி இருக்க கேண்டில் மேல ஏதோ எழுதி இருக்கிறத பாக்குறா. கொஞ்சம் நல்லா அதை கையில எடுத்து உத்து பார்த்தா ப்ளூபெரி ஸ்மெல் கேண்டில் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. என்னடா அது, இந்த தாத்தா கிச்சன்ல ப்ளூபெரி கேக் சமைக்கிறாருன்னு பார்த்தா இந்த கேண்டில் இருந்ததா இவ்வளவு நேரம் ஸ்மெல் வந்திருக்கு. அப்ப இந்த தாத்தா நம்ம கிட்ட ஏதோ பொய் சொல்லி ஏமாத்துறாரு அப்படிங்கறத பார்னஸ் கண்டுபிடிச்சிடறா. சரி உடனே அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பதான் புரியுது இவங்க வச்சிருந்த ரெயின் கோட்டுக்குள்ளதான் இவங்களோட சைக்கிள் அன்லாக் பண்ற கீ இருக்கு. ஐயோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த கதவையும் நீக்க ட்ரை பண்றாங்க. அந்த கதவும் லாக் ஆயிருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே புரியாத டைம்ல கரெக்டா அந்த தாத்தாவும் உள்ள வந்தாரு. ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போன தாத்தா வெளியே வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு உங்களை பார்க்க பிடிக்கலையாமா, அதனால அவ வரலின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பொண்ணுங்க கிட்டையும் சொல்றாரு. அதை கேட்ட பார்னஸ் உடனே சரி பரவாயில்ல விடுங்க, எங்களுக்கு வேற டைம் ஆச்சு, இப்ப நாங்க டைமுக்குள்ள அந்த சர்ச்சுக்குள்ள போகலன்னா எங்களை தேடிட்டு சர்ச்சில் இருந்து ஆள் வந்துருவாங்க, அதனால நீங்க எங்களோட ரெயின் கோட்டை கொடுங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றோம். உடனே அந்த தாத்தா ஆமா இல்ல டைம் ஆகிருச்சு, இதை நான் வேற நான் மறந்துட்டேன், இந்தாங்க உங்க ரெயின் கோட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் ரெயின் கோட்டை வாங்கி போட்டுட்டு பார்னஸ் அவளோட பாக்கெட்ல செக் பண்றா, ஆனா அதுல கீ இல்ல. அதுக்கப்புறம் பாக்ஸ்டன் அவளோட பாக்கெட்ல செக் பண்றா, ஆனா அதுல கீ இருக்கு. இவங்க 2 பேரும் தாத்தா வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே சைக்கிள் நிறுத்தும் போது பார்னஸ் தான் சைக்கிளை லாக் பண்ணி அவளோட பாக்கெட்ல கீயை போட்டு வச்சிருப்பா. ஆனா இப்போ அந்த கீ பாக்ஸ்டனோட கோட்டுக்கு வந்துருச்சு. அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி அது போகட்டும், சாவிதான் இருக்குல்ல அப்படின்னு பாக்ஸ்டன் தாத்தா கிட்ட நீங்க உங்களோட வீட்டு கதவை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுக்கு அந்த தாத்தா ஒரு ட்விஸ்ட கொடுக்கறாரு. இவங்க 2 பேரை பார்த்து உங்களால ஃப்ரண்ட் டோர் வழியா என் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசினதை வச்சு நான் பொய் சொல்றேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்க என்கிட்ட ரிலீஜன் பத்தி தானே சொல்ல வந்தீங்க, ஆனா எனக்கு ரிலீஜன் மேல ஒரு நம்பிக்கை இல்ல. இப்போ நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னா இந்த வீட்டுக்குள்ள 2 கதவு இருக்கு, நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவுல கடவுள் இருக்கிறாரு அப்படின்னும் இன்னொரு கதவுல கடவுள் இல்லை அப்படின்னு எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு அந்த பொண்ணுங்களை பார்த்து இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே என்னோட ரிசர்ச் படி நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்க வெளியே போறதுக்கான முடிவை நீங்க தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையிலேயே அந்த பொறுப்பை கொடுத்துறாரு. இது வரைக்கும் நான் சொன்ன கதை இன்ட்ரோல் வரைக்கும் தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எந்த கதவை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த கதவை சூஸ் பண்ணி அவங்க ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. கடைசியில அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்க வச்சு அட இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்கு இருங்க பாய் அப்படின்னு இருக்கு இந்த மூவி. படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வில்லன் தாத்தாக்கு பச்சாம்பாரு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க.